வெயிட். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க பர்ஸ் எடுத்து கொஞ்சம் பாருங்களேன். உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருக்கிறது நிறைய லாயல்டி கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கும். பட் இந்த கார்ட்ஸ்ல நிஜமாவே உங்களுக்கு தேவைப்படுதா? இதுல எத்தனை கார்ட்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க? கண்டிப்பா யோசிச்சா நம்மள நிறைய பேர் இதை பத்தி யோசிக்கிறது இல்லைங்கிறதா உண்மையான விஷயம். கரெக்டா? சேம் வே நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம டிவி இன்னைக்கு தான் நிறைய ஆன்லைன் டிவிஸ் வந்ததுனால நம்மளுக்கு நிறைய ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. மல்டிபிள் ஜாயிண்ட் பேக்கேஜஸும் தராங்க. பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எத்தனை ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன்ல எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஓபன் பண்ண கூட இல்லை, அதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க யூஸ் பண்ணாத கார்டு, யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு சொல்றேன். சும்மா ஸ்பெண்ட் பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் இல்ல இந்த மாதிரி கார்டுக்கு பண்ற சார்ஜஸ்லாம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்குமான்னு யோசிக்கிறீங்க. எஸ், கண்டிப்பா இது கூட உங்க சேவிங்ஸ் ஒரு சின்ன இம்பாக்டா தான் இருக்கும். இந்த பேக்கேஜஸ் கரெக்டா பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட். ஆனா நானும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினேன், நானும் இந்த கார்டு வாங்கினதுக்கு நம்ம வாங்கி வைக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 2 சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அகைன் ஒரு டைம் உங்க பர்ஸ் எடுத்து பாருங்க. நீங்க வச்சிருக்க எத்தனை கார்ட்ஸ்ங்கிறத மொத்த லிஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுல எத்தனை கார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, எத்தனை கார்ட்ஸ் யூஸ் பண்ணல, அதை டிரைவ் பண்ணுங்க. டேபிட் யூஸ் பண்ணாத கார்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்க கார்ட்ஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் நம்மளால கெயின் பண்ண முடியும், என்ன சேவிங்ஸ் அதனால அச்சீவ் பண்ண முடியுங்கிறது நோட்டிஃபை பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிரெடிட் கார்டுல நிறைய வெரைட்டி ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்கு. பட் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் எல்லா இடத்துலயும் ஆஃபர்ஸ் கொடுக்கறது இல்லை. கரெக்டா? பட் உங்க கிரெடிட் கார்டுக்கு எந்த இடத்துல கொடுக்குறாங்க ஆஃபர்ஸ், அதை எப்படி உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், உங்க ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னால. ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அவங்க கூடவே உங்க பிராட்பேண்ட் சர்வீசஸ் பிளஸ் ஓடிடி சர்வீசஸ் பிளஸ் டிடிஹெச் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் தராங்க. இதுல வேற இன்னொரு அடிஷனல் விஷயம், உங்க ஸ்பீட் 30 mbps ஸ்பீட் வேணுமா இல்ல 120 mbps ஸ்பீட் வேணுமா, அதை டிரைவ் பண்ணி பண்றாங்க. பட் இதுல நிஜமா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களோட யூசேஜ் எவ்வளவு இருக்குது, அதை ஒரு நிமிஷம் லிஸ்ட் அவுட் பண்ணி யோசிச்சு பாருங்க. அதுக்கேற்ற பேக்கேஜஸ் எடுக்க ஆரம்பிங்க. அது மூலியமாவும் உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் ஆரம்பிக்கும். இந்த சேவிங்ஸ் சின்னதா இருக்கலாம், பட் இதுவும் உங்க சேவிங்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்னொரு விஷயமா வரும். ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள். இதே மாதிரி பல விதமான எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கெல்லாம ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய அடிஷனல் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். பட் இது எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதா? அதை ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் உங்ககிட்டே இருக்கும். அதையும் டிரைவ் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. உங்க சேவிங்ஸ் பெட்டரா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணலாம் அதுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கு. Until then, bye from Hachal Mind Bus.